தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் கடுமையான மழை பெய்து கொண்டு வருகிறது. கனமழை காரணமாக பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை விலக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் இதேவேளை தெரிவிச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் இன்று காலை 6:45 மணியளவில் பலத்த காற்று வீசியதால் கொலை விலக்கி மாதா ஆலயம் உள்ளிட்ட பல வீடுகள் இவ்வாறு சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தால் அதிகளவான வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை விலக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன என்று சொல்ல வேண்டும். அத்தோடு சில படகுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள். இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு விஜயம் செய்திருந்தார். அனுரவின் சீன பயணம் கடுமையாக விமர்சிக்கும் நாமல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் சுருக்கமாக பார்த்து விடுவோம். சீனா மற்றும் இந்தியாவுடன் உடன்படிக்கைகளை செய்து கொண்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியினர் தமது சொந்த வார்த்தைகளை தாமே மென்று சாப்பிடுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறார். இந்தியா மற்றும் சீனாவுக்கான பயணங்களை வெற்றிகரமாக முடித்ததற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பாராட்டிய இவர் இந்த கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவிட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியினர் இந்திய மற்றும் சீன நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை முரண்பாடாகவே கருதினார்கள். தற்பொழுது அவர்கள் உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ள இந்திய மற்றும் சீன நிறுவனங்களை அன்று தேசிய மக்கள் சக்தியினர் சர்ச்சைக்குரிய ஊழல் நிறைந்தவை என்று கூறினார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறார். இருப்பினும் தனது சொந்த வார்த்தைகளை மென்று அந்த நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தாம் தற்போது உடன்படிக்கைகளை செய்து கொண்ட நிறுவனங்களை முன்னர் எதிர்த்தமை எதற்காக என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் நாமல் கோரிக்கை விடுத்துள்ளார். தெளிவான திசை தெரியாமல் இன்னும் தெளிவதற்காக இருக்கும் அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதையும் அரசாங்கமும் விளக்க வேண்டும் என்றும் அவர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகே, இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்க சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.